கடவுளுக்கு நன்றி. அதான் வழக்கம் போல் நம்ம வீடுங்கிற மாதிரி சரி, நம்ம ஆட்கள் தானே. போன மாதம் தான் பார்த்தோம், எல்லோரும் நம்ம அண்ணன் நம்ம அக்கான்றனால எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் வந்திருக்கேன். ரைட்டரு டைரக்டரு கதை சொல்கிற மாதிரி ஒரு பெரிய கதை சொல்லிட்டாரு. ஸோ நான் தேங்க்ஸ் சொல்ல வந்த எல்லாத்தையுமே அவர் சிறப்பாக முடிச்சிட்டாரு. அதனால் ரொம்ப 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 நன்றி லக்ஷ்மி ஐயா. என் வேலையை ரொம்ப ஈஸியாக இருக்கிறாருன்ற மாதிரி தான். ஃபஸ்ட் இந்த ஷோரன்னர்னால் என்னன்னு தெரியல, ஏன் இந்த ஷோரன்னர் திடீர்னு ஒருத்தன் ஏதோ புதுசாக ஷோரன்னர்ன்றாங்களே அப்படின்னா அந்த டவுட் என்னென்னா, அதை நான் வழக்கமாக காமெடியாக சொன்னேன். எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க, அந்த வேலைலாம் சரியாக நடக்குதாங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி, சரி இதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்களே அப்படின்னு, இது சும்மா பார்த்தா போதும் பிரசாத், நீ சும்மா பார்த்தா போதும்னு சொல்லி பிரதீப் சார் கூப்பிட்டாரு. என்னோடய ஆட்டோகிராஃப் ஸ்னேகா நிலா எப்பயுமே ஜாலியாக எனக்கு என்னன்னாலும் என்ன பிரச்சனைனாலும் அவங்ககிட்ட பேசலாம், என்ன வேணாலும் அப்பப்போ காசு கேட்டால் கூட தருவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ அவங்க ரெண்டு பேரும் என்னை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஊசிப்பட கூப்பிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. நம்மளாக ஒரு வேலையை செஞ்சால் கூட சரியாக செஞ்சிடலாம். இங்கே போனால் லக்ஷ்மி திட்டுவார், ஐயா என்னங்க இது தாங்க உங்களை வேலைக்கு வச்சுருக்காங்க போய் கேளுங்க அப்படி. அங்கே போனால் ஒரு பட்ஜெட் இருக்குது. 100 வருஷம் சினிமாவில் விகடன் நான் ஃபஸ்ட்டு விகடன் ஆஃபீஸ்க்குள்ளே போய் என்ன இப்போ இப்படி இருக்குது, இப்போ தான் முதல் முறையாக விகடன் ஆஃபீஸில் வரேன். எம்டி சார் ரூம்குள்ளே போகிறேன், எனக்கு பயங்கர பயம். ஆனால் 100 வருஷத்தில் அவங்க எவ்வளோ சினிமாக்காரங்களை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ ரைட்டர்ஸ், எவ்வளோ அறிவாளிகள்லாம் பார்த்துருப்பாங்க. என்னை அவங்க ட்ரீட் பண்ண விதம் எனக்கு பயங்கரமாக, இப்போது என்ன சொல்லணும், இப்போ நம்ம எப்படி சொல்லணும், அந்த மாதிரி விகடன் எனக்கு ஒரு வீடு. எப்போ வேணாலும் போய் அவர் தான் ஒரு டோரு திறக்கும், நான் என்ன திறந்தே தான் இருக்கும் நம்பிக்கையிலே நான் எப்போயுமே அந்த வீட்டுக்குள்ளே போவேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சாருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் மேம்க்கு, ரொம்ப தேங்க்ஸ் ராதிகாவுக்கு, ரொம்ப தேங்க்ஸ். செல்வா சார் ஒரு சைடு லக்ஷ்மி அடிப்பார், ஒரு சைடு செல்வா சார் அடிப்பார், ஒரு சைடு ஜெயசெல்வன் அடிப்பார். எல்லாம் கடந்து போனால் நீலாம் அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணுவாள், என்ன ஃபஸ்ட் கோட்டை அழி முதலேருந்து போடுங்க அப்படின்னு. ஸோ நம்மளாக பார்க்குற வேலையை விட இந்த வேலை ரொம்ப 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 கஷ்டமான வேலை. பட் அதை டைரக்ட் அவர் லக்ஷ்மி சார் சொன்ன மாதிரி தான், இது ஆரம்பத்துலேருந்தே யார் டைரக்டரு யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். இது எந்த கன்ஃபியூஷனும் இல்லை, இது முழுக்க முழுக்க லக்ஷ்மி சரவணகுமாரோட படைப்பு. இது எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் அப்போ கூட சொல்லுவேன் பிரதீப் சார், இப்போ சொல்கிறேன் விகடன் மேம்கிட்டையும், என்னென்னா ஐயா நான் சும்மா பக்கத்தில் உட்காந்துக்கிறேங்க, நீங்கள் பண்ணுறது தான் பண்ண போகிறீங்க, நீங்கள் நேராக போய் சொன்னால் ஒன்று சொல்லுவாங்க, அது நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்றும் இல்லை உங்கள் படம் உங்ககிட்ட வந்துடும் சொல்லி ஃபஸ்ட் நாளில் ஆரம்பித்தோம். அப்படியே கொஞ்சமாக அந்த படத்தை அவர் கையில் கொடுத்துட்டு ரொம்ப ஜாலியாக போய் நான் ஒரு மாமன்னு ஒரு படம் பண்ணிட்டு வந்தேன், வாரண்ட்டுன்னு ஒரு சீரியஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஏதாவது கதை இருக்குன்னா போய் நம்ம செட்டில் போய் உட்காந்துக்கலாம். அது மாதிரி பயங்கரமாக இந்த ப்ராஜெக்டுக்காக உண்மையாக அவருடைய லைஃபாக 24 ஹவர்ஸும் இந்த ப்ராஜெக்டை பற்றி மட்டுமே நினச்சிட்டு அவர் லைஃப்பில் அவர் சொன்ன மாதிரி அவர் வாழ்க்கை மாறணுன்றது அவர் ஆல்ரெடி மாறிடுச்சு. அவருடைய உழைப்பு ஃப்ரேமில் தெரியுது. ரொம்ப 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 மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்க ஐயா. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் எப்போயுமே எனக்கு ஒரு பழக்கம், என்கிட்ட ஒரு நாள் பேசினாலும் நமக்கு ரொம்ப நாள் பழக்கமான மாதிரி நான் எப்போவுமே பேசுவேன். அப்படி தான் இப்போயும் என் டீம்னு அவர் சொன்ன மாதிரி ஒரு மேன்ஷன் இருக்குது தான், உண்மை தான். எனக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்குது. அந்த டீமில் லக்ஷ்மி சரவணகுமார் அவர் வராரோ இல்லையோ நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். எப்பயுமே அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் போய் அவர்கிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் எனக்கு ஒரு கதை டெவலப் பண்ணி கொடுங்க நான் போய் நின்னேன். ஸோ அதனால் இப்போயும் அதே மாதிரி அதே மரியாதையோடு அதே ரெஸ்பெக்டோட எப்பயுமே உங்களுடைய தாட் ப்ராசஸ்க்கும் உங்களுடைய க்ரியேட்டிவ்ஸ்க்கும் மரியாதை இருக்குங்க ஐயா. நீங்கள் எந்த டவுட்டும் பண்ண வேணாம். இந்த ஷோ லிங்கம் லக்ஷ்மி சரவணகுமாரோட ஷோ தான். ஏன்னா ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் நான் இருக்கனால எல்லாருமே அதை போடுறாங்க. இந்த அளவுக்கு படம் எடுக்கணும் நமக்கு அறிவு கிடையாது, சும்மா அப்படி ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் தான். அடுத்து பிரதீப் சாருக்கு தேங்க்ஸ். கதிர் ஐயா இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்து அவர் தான் டானாகவே பயங்கரமாக உண்மையாக உழைச்சி, அதான் பிரதீப் சார் சொன்ன மாதிரி தான், இந்த ஃபிசிக்கலாக இது கரெக்டாக ஓகேவா அப்படின்னு டவுட் வர்றப்பெல்லாம் கண்ணிலே நடித்து நான் பெரிய டான் ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பேன் அப்பப்போ. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ பொறுமையாக இந்த ப்ராஜெக்ட் உண்மையாலுமே லவ் பண்ணி ரிசீவ் பண்ணி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திவ்யா மேமும் அதே மாதிரி தான். திடீர்னு மாடர்னாக இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ வரும், அப்படியே இங்கே ஒரு பாவாடை ஒரு பொண்ணு நடந்து வருவாங்க, பயங்கரமாக இருக்கும். அவங்களுமே போட்டு நடித்தாங்க. அடுத்து பூர்ணிமா மேமும் அப்படி தான் பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். அப்புறம் சாகிர் ப்ரோ,
10 வருஷமாக ஒருத்தன் கதை கேட்டுகிட்டே உட்காந்தான், நல்ல கதை வேணும் நல்ல கதை வேணும்னு. ஆனால் நான் சொன்னேன்ற ஒரே காரணத்துக்காக வந்து இந்த ப்ராஜெக்ட் நம்பி பண்ணார். கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் அவருக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும்னு நம்புகிறேன். லிரிக்ஸிஸ் ஐயா இப்போ தான் பார்த்தேன், உங்கள் சாங்கெல்லாம் கேட்டேங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்டில் வரப்போ ஃபஸ்ட்டு வந்தோன்னா டெக்னீஷியனாக முன்னாடி வேறு டெக்னீஷியன்ஸ் இருந்தாங்க. நான் அப்புறம் என்னென்னா என் கம்ஃபர்டபுளுக்காக நிறைய விஷயங்கள் நான் மாற்றினேன். டிஓபி டிகேபி, அப்புறம் எடிட்டர் சார், அப்புறம் மியூசிக் டைரக்டரு, என்ன ஆர்ட் டைரக்டரு எல்லாரும் போய் இந்த படத்தை கரெக்டாக கரை சேர்த்தணுன்னு ஒவ்வொரு நாளும் வேண்டிகிட்டே இருந்தேன். நான் இதை பார்த்துட்டு லக்ஷ்மி ஐயா வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அப்போ எல்லாம் கரெக்டாக வேலை பார்த்துருக்காங்கங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி என்னோடய டீம், என்னோடய பிரதர்ஸ் எல்லாருமே, என்னோடய அசிஸ்டன்ட் பிரதர்ஸ் எல்லாருமே வந்து இது வந்து பிரசாந்த் ப்ராஜெக்ட்டு, இது வந்து லக்ஷ்மி ப்ராஜெக்ட் அப்படின்னா இல்லை, எல்லா ப்ராஜெக்ட்லையும் எல்லாருமே வேலை பார்ப்போம். அதே மாதிரி பயங்கரமாக இதில் வேலை பார்த்து கொடுத்தாங்க. ரொம்ப 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 நன்றி. பிரதீப் சார் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி தான் ஸ்கிரிப்டு என்னை உள்ளே விட்டதுக்கப்புறம் ஒரு வாரத்தை கூட என்னாச்சு ஏதாச்சு, இது நல்லா வருதா வரலையான்ற எந்த டவுட்டுமே இல்லாமல் இருந்தாருன்னு நம்பினேன். நேற்று எல்லோரும் பார்த்துட்டு வெளியே வந்தோன்னா யார்ட்டையும் கேட்காம நேராக அவர்கிட்ட தான் போய் கேட்டேன், எப்படி சார் இருக்குது அப்படின்னேன். ஓகே நல்லா இருக்குன்னு எனக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன பேசுன்னு தெரில, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வழக்கம் போல் நான் வந்து எப்பயுமே பெருசாக நம்புறது பிரசன்ட் மீடியா தான். என்னை எப்பயுமே ஒவ்வொரு நாளும் நான் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே உங்களோடது, நீங்கள் போட்டது தான். ஸோ இந்த ப்ராஜெக்டையும் பாருங்கள், உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்கள். ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா டைரக்டர் அடுத்த படம் நல்லா பண்ண சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.